ஹாய் ஹலோ லவர்ஸ். வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். அதுக்கு எப்படி அதோட சுவிட்ச் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ஓம் சப்போர்ட்டோட தான் அதோட ஃப்ளக் கொடுப்பாங்க. அதாவது நம்மளோட அந்த ஃப்ரிட்ஜோட இன்புட் அந்த ஃப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலுன்னு சொல்லுவாங்க. வால் மவுண்ட் பண்ணுறதா ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அந்த மேல் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ்க்கு உண்டானதாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ்க்கு உண்டானது. இந்த மாதிரி 5 ஆம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் ஆர் சார்ஜஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ளக் டேமேஜ் ஆயிரும் ஆர் ஒயர் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் மோஸ்ட்லி 15 ஆம்ஸ் போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 15 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு, மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம வேணுங்கிற டூல்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ் போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த டூல்ஸ் போர்டோட மேக்கிங் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா திருப்புளி, கட்டிங் பிளேயர் ப்ளஸ் ஒரு டெஸ்டர் மட்டும் போதுமானது. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்ட்லேயே நான் ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சுருக்கேன் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா போதும், அந்த எமர்ஜென்சி லைட்டை நீங்கள் லைட்டை ஆட்டினாலும் சரி எடுத்திங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். மறுபடியும் அதில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். ஏன்னா அதில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் ஆஃப் ஆயிரும். அதோட மேக்கிங் வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. சுவிட்ச்லேருந்து ஒரு இன்புட் வந்து ஃப்ளக்கோட லைனுக்கு போயிடும். இப்போ பழைய இதை ப்ரீவியஸ் இதை நம்ம கழட்டிக்கலாம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு பவரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ எனக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் லைன் ஆஃப் பண்ணல. அதாவது என்னோடய டிவி பாக்ஸில் மெயின் ஆஃப் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபேஸ் நியூட்ரலை மட்டும் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதாவது டெஸ்ட்டை வந்து 2 ஒயரில் ஏதோ ஒரு ஒயரில் வைக்கும்போது லைட் எரியும் பார்த்தீங்களா, அது வந்து ஃபேஸு. எதில் லைட் எரியலையோ அது நியூட்ரல். நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூட்ரலில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. சப்போஸ் ஃபேஸை தொட்டிங்கன்னா மட்டும்தான் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறனால நமக்கு ஷாக் அடிக்கும். பட் நியூட்ரலில் அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. அலைன்மெண்ட் மன்னிச்சவருங்கிறனால இதில் பார்த்தீங்கன்னா கட்டை அடித்தோம்னா ஹோல்ஸ் பெருசாகிருங்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரூ வாங்கினோம்னா அதில் அந்த பிளாஸ்டிக் அந்த பிவிசி பிளாக்கை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டு மவுண்ட் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண கிடையாது. ஹோல்ஸ் கூட நான் போடல, எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஹோல்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வேணுங்கிற இடத்துல பாக்ஸை கட் பண்ணிவிட்டு ஒயர் எடுத்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. என்றைக்குமே ஃபேஸோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் தான் வரணும், நியூட்ரல் மட்டும்தான் ஃப்ளக்கில் வரணும். ஏன்னா நீங்கள் மாற்றி சப்போஸ் வந்து நியூட்ரல் கனெக்ஷனை சுவிட்ச்லையும் ஃபேஸை வந்து ஃப்ளக்கில் கொடுத்துட்டிங்கன்னா ஃபேஸில் சப்ளை வந்துட்டு இருக்கும்போது தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னா, அதாவது ஃப்ளக்கில் கைப்படும்போது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகி நமக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் நியூட்ரல் நீங்கள் தொட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இதே தான் நம்ம மெயின் லைன்லேயுமே எலக்ட்ரிக்கல் ஒரு சின்ன தியரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரலில் தொட்டிங்கன்னா கிரவுண்ட் ஆனால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ஃபேஸை தொட்டுட்டு கிரவுண்ட் ஆச்சுன்னா, அதாவது நம்ம பாடி பார்ட்ஸ் ஏதாவது கிரவுண்டில் டச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்கும். நீங்கள் வந்து ஃபேஸை தொட்டுட்டு நான் தொங்கிட்டு இருந்தோமே எனக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது. ஏன்னா ஃபேஸை தொட்டுட்டு ஃபேஸாக நியூட்ரல் ரெண்டில் ஏதோ ஒன்று தொட்டுட்டு கிரவுண்ட் ஆகாத வரைக்கும் நமக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால் மவுண்ட் எல்லாமே பண்ணிவிட்டேன், ஸ்க்ரூ போட்டு முறுக்கியாச்சு. இப்போ ஓரளவு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது மன்னிச்சவரங்கனால அதிகமாக நம்ம டைட் கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கோணையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் லெவல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கூட ஆங்கிள் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக பாக்ஸ் கோணையாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப் நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனோட பவர் பட்டன், வால்யூம் பட்டன் ஒரே சைடாக இருந்துச்சுன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சப்போஸ் ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிளில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். பட் என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வைக்கும்போது எனக்கு மட்டமாக இருக்கும். சர்ஃபேஸ் மட்டமாக இருக்கிறனால எனக்கு அவுட்புட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஃபைனல் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். சைடாக இருந்தது அந்த பபுள் வந்து பாருங்கள் சென்டராக இருக்கும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ என்னோடய பாக்ஸ் வந்து சென்டராகவே இருக்குது. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பவர் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரிலேட்டடான வீடியோஸ்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம இது எல்லாமே முடிஞ்சது. அதான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்ளை வருது பார்த்தீங்களா. சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் அந்த ஃபேஸில் சப்ளை வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே சுவிட்ச் கனெக்ஷனில் மட்டும்தான் ஃபேஸோட சப்ளை இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். பாக்ஸ் ஓரளவு டைட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளோஸ் ஆகும்போது அதோட லைட் ஆஃப் ஆகிறதுக்காக கொடுத்த ஒரு மெக்கானிக்கல் சுவிட்ச். இப்போ நமக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோஸ் வேணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.